மைசெட்டுக்கு அவருடைய திறமையை காமித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது சின்ன கண்ணன் ஒரு மண்ணீர் மைந்தன் எனது அன்பு அத்தா என் தங்கச்சி வீட்டுக்காரு திருநாவுக்கரசு அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா எத்தனையோ மாற்றுத்திறனாளி ஊனமுற்றோர்கள்லாம் அவரால் இயன்ற உதவியை வாங்கி கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் உழைப்பிலையும் திறமையிலையும் மாற்றம் கிடையாது என்பதற்கு எங்க அத்தான் சின்ன கண்ணன் திருநாவுக்கரசருக்கு ஒரு கைதட்டலாம். அன்பு உறவுகளே, நன்றி நன்றி. ஹலோ ஹலோ ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம், உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும். ஐயா மாரே தம்பி மாரே வணக்கம், உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அத்தமாரே மாமா மாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைக்கு தருவாங்க. உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும். ஐயமாரே அத்தமாரே வணக்கம், உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அத்தமாரே மாமா மாரே வணக்கம், உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம், உங்க சொத்துல வந்திருக்கு எனக்கு. அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம், உங்க சொத்துல வந்திருக்கு எனக்கு. ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா அருமையான திருவிழா மாரியம்மன் கோவில் திருவிழா திருச்சுழின்னா எல்லா ஊருக்கும் தெரியும். இது எல்லா ஊருக்கும் பொதுவான திருவிழா. ஆனா திருக்கோஷ்டியூர் பொங்கல் இன்னைக்கு தேரோட்டம், தெப்பக்குளம் தேரோட்டம் மாப்பிள்ள வர்ற வழியில வண்டி 6 மணிலேருந்து நிக்குது இந்த வேணும். அதுக்கு நிறைய பேரும் ஓத்தாங்கம்மான்னு வைறேன். அப்ப ஏமாத்துறவனுக்கு தான் வாழ், பொய் சொல்றவனுக்கு தான் வாழ்வு மாப்பிள்ள. உண்மையை சொல்லவே முடியாது. இன்னும் 10 பேர் பேசிட்டு போய் நாடகக்காரங்க நடிப்பாங்கடா, அங்கிட்ட எங்கிட்டாவது பிறகு திண்டு லேட்டா வந்திருப்பாங்க. நல்லதா மட்டும் நினைங்க அன்பு உறவுகளே. எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்துல எப்படி 1000 பேர் தண்ணி அடிச்சிருக்கீங்க. தமிழ்நாடு எப்ப முன்னேறும்னா சத்தியமா சொல்றேன், முன்னேறவே முன்னேறும். இந்த டாஜ்மஹால் கடையை அடைச்சாத்தே முன்னேறும். முதல்ல திருச்சுழியில பக்கத்து கிராமத்துல இருந்து போன் அடிச்சு கேட்கற, திருச்சுழியில அந்த தியேட்டர் கிட்ட போலீஸ் நிக்குதா, அந்த பாலத்துக்கிட்ட நிக்கிறாங்களா? ஆனா அதை மாறி இப்ப திருச்சுழியில வீரனை நிக்கிறாரா? ஆனா வீரனை அற்புதமான காவல்துறை என்னுடைய நண்பர். அவரு 15 ஆண்டுகளாக என்னுடைய நண்பர். ஆனா உண்மையிலேயே பலவர்களுக்கு இனிமையானவர். ஆனா சட்டத்தை விட்டு ஒரு நாளும் மாற மாட்டாரு. நீ வண்டியில எல்லாம் வச்சிருந்த அவர் எதுக்கு பிடிக்கிறாரு? டிவிஎஸ் வீட்டுல ஒரு மசரும் இல்லை, வண்டியே இல்லை, வீட்டு வேறுன்னு லைசன்ஸ் இல்ல, புக்கு இல்ல, ஒரு மயிரும் இல்லை, எதுக்கு வர்ற? ஆனா இனிமேல என்ன பண்ணி டிவிஎஸ் பிட்டி அது இரும்புக்கு போட்டா கூட 3000 தான் ஆகும். ஒரு ஆளை வீரனை எஸ் பிடிச்சிட்டாரு, 10,000 அவதாரம்ட்டாரு. அவன் நினைச்சிட்டேன் இது 3000 கூட இரும்பு ரேட்டுக்கு போகாது இல்லையா அப்படின்னு விறுவிறுன்னு வீட்டுக்கு போய் டிவிஎஸ் பிட்டியை கொளுத்திட்டு அவன் நாட்டுக்கு ஜாக போய்க்கான். அந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால அற்புதமான ஒளி ஸ்தாபனம் பார்வதி. உண்மையிலேயே நான் வரும்போது கேள்விப்பட்டேன், இத்தனை நாள் எத்தனை மைசெட் அமைச்சாங்களோ அவங்க பேர் வாங்கினாங்க. ஆனா அத்தனை மைசெட்லையும் சிறந்து பார்வதி விளங்குன்னு சொன்னாங்க திருச்சுழியில. அப்படி கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளுக்கெல்லாம். எங்க வைங்க. ஹலோ ஹலோ கூட்டரம்ப கூடிருச்சு, கூட்டரம்ப கூடிருச்சு. இன்னைக்கு திருச்சுழி மாரியம்மன் பொங்கலுக்கு, இன்னைக்கு திருச்சுழி மாரியம்மன் பொங்கலுக்கு கூட்டரம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, கூட்டரம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. நீர்மலை அடியா அடிக்கிறேன் மண்ட மயில் அந்துவோம். மயிரே இல்லையே, மாட்டே தொடல. இவங்களுக்கு பசிக்கு வளர வந்துருச்சு, யாரும் சாப்பிடல. என்ன மண்டையில மசிரே இல்லையே, எக்கிட்டு இருப்பேன். ஏற்கனவே கராடத்துக்கு வாச்சோண்டா, திட்டுட்டு திட்டுன்னு ஆளு வந்து
கோடி இருச்சான் நானே ஆடு வந்து கோடி இருச்சிய நானே மலைக்கு மகாலிங்க மலைக்கு மகாலிங்க மலைக்கு நல்ல மகாலிங்க மலைக்கு நல்ல மலைக்கு நல்ல மலைக்கு நல்ல மகாலிங்கம் அருமையான பெட்டிக்க கலைஞர் ஜோத்தட்டிங்கிறேன் வேற இடத்துல நிற்கிறியா ஒன்னாவது வாய்ப்படிச்ச மாதிரி 16,000 என்னமா தெரியல வாங்கி பாடுற அரைஞ்சுக்கிறோம்டா உள்ள எரிச்ச மயிரில் எந்த ஊர்லயாவது பெட்டிக்காரன் இப்படி இருப்பாடா சிமுண்டு மூட இறக்குற மாதிரி ஏற்கனவே நாடகம் அக்கீடு தெரியுது தம்பி நான் ஊருக்கு எடுத்து மயிறு மயிரை பாட்டை ஒழுங்கா பாடுறா மாமதுரை சொக்கலிங்க மாமதுரை சொக்கலிங்க தானாமுளத்தலிங்கம் தானாமுளத்தலிங்கம் தனுஷ்கோடி ராமலிங்கம் கோடி ராமலிங்கம் கட்டப்பட்டன ஏன்னா இவன் தீபாவளிக்கு இவன் பொண்டாட்டிக்கு பாவாடை நைட்டி பிள்ளைக்கு கவுனும் வெடி சுழியன் சுட சொல்லியிருக்கு பருப்பு கருப்பு வெள்ளமெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன் இவனுக்கு முண்டை சட்டி கிடைக்கல கடை கடையா ஏறி இருக்கான் பூரா அந்த 90 110 தான் சொல்லியிருக்காங்க இவனுக்கு 210 சிமுண்டு மூட முண்டைக்கு எவனை காலத்தை தண்டி குண்டிருந்தா விளங்க மாட்டான் கடைசியில் என்ன பண்ணிருக்கேன் எதுவுமே கிடைக்கலன்னு சிமுண்டு சாக்கில் தச்சு போட்டிருக்கேன் அதை வெடி வைக்கும் போது அணிகுண்டு வெடிச்சிருக்கு குசை போட்டு எரிஞ்சு ரொம்ப பெருமையா இருக்கு நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு நாத்தாங்க ஊட நட்டு எங்க அப்பத்தா விட்டு நாத்தங்காய் எல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு போட்டுக்கு நட்டு இது நாடகமா செக்ஸ் போட மாட்டேன் எங்கிட்ட அவ போய் சேர்ந்துட்டா பாடுறா ஒத்தங்கம்மானோட பாடுறா வீட்டுல சும்மா 100 நாள் வேலை பார்த்து படுத்து கிடந்த கிழட்டு பையன் வீட்டுல சும்மா 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு கிடந்து தெரியலடா வெட்டிக்கார மொட்டனாக்க முண்டை போய் வறுத்து கிடந்து உஞ்சம் உஞ்சம் சிக்கி அத்து விடு கொட்டையெல்லாம் பிரிச்சுட்டு போங்க அவமார புதுசாய வேதனை பட்டு அவமார புதுசா வேதனை பட்டு நன்றி வணக்கம் அவ்வளவுதான் தம்பி நான் அரைஞ்சனா கிழக்க போய் முட்டி மேற்க போய் தக்க போயிருவாப்பா பாடு ப்ரோ ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட மாட்டாங்கடா சரிங்க ப்ரோ கோச்சுக்காதீங்க ப்ரோ ஆமாமா நன்றி வணக்கம் தயவு செய்து விழா கமிட்டிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க யாருமே அம்பளிப்பெல்லாம் தர வேணாம் பொன்னாடை எடுத்துட்டு வந்த ஆளுகள்லாம் பின்னாடி வர்றேன் இல்லைன்னா பேருக்கு பின்னாடி நீங்களாம் வச்சுட்டு போயிருங்க ஏன்னா வந்திருக்க எல்லாருமே என்னுடைய உறவுகள் என் சொந்தங்கள் அதனால உங்களை அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு முதற்கண் வழக்கத்தை தெரிவிக்கிறேன் ஏன்னா நீங்க அம்பளிப்பு கொடுத்து பொன்னாடை ஓட்டுனாதான் தெரிய போதா நீங்க வந்ததே பெரிய விஷயம் எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்களை அத்தனை பேருக்கு இந்த தண்ணியை போட்ட என்னப்பா காவல்துறை ஐயா அவனை வெதர்ல அடிங்க ப்ரோ பின்னாடி யாரையும் விடாதீங்க ப்ரோ செய்தி வீடியோ உடைச்சு போடுவாங்க எதுல விட்டேன் வாயில நன்றி நாடகத்தை உடைய போட்டதுக்கு இதை செய்யறா திருப்பரங்குன்றத்தில தெங்காக்கம ஓரத்தில திருப்பரங்குன்றத்தில தெம்மாக்கம்மா ஓரத்தில பறந்து வந்து இன்னைக்கு இறங்குதுவான் திருச்சொலி பக்கத்தில திருச்சொலி பக்கத்தில சுருக்கிட்டேன்னு ஏய் வேற மாதிரி கிடைச்சடா திருச்சுழி கூட்டமா கூடி வச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூட்டமா கூடி வச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே அதை வந்து கோடி வச்சான் அண்ணானே அதை வந்து கோடி வச்சான் அண்ணானே இந்த ஆரவந்த கூட்டத்தில நடந்தாரே இந்த ஆரவந்த கூட்டத்தில நடந்தார் நானே நன்னானே நடனே நன்னானே நானே நன்னானே நடனே நன்னானே நன்னானே
சரக்கு வண்டி ஒட்டி சரங்கமணி நந்து மாடு சரங்கமணி காளி மாடு சரக்கு வண்டி ஓட்டி சரங்கமணி மாடு ஓட்டி ரெண்டு சரங்கமணி மாடு ஓட்டி மாடு ஓட்டி சரங்கல போற வண்டி ஐயா மாமா நீ எதுக்கு அடிச்சு கிடக்க இப்படி அடிக்க நான் பஜனையா பாரு வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா சாமிவா உனக்கு வெள்ளி ரதம் வாங்கி தரே வாயா சாமிவா நீ பஜனைக்கு போக மாட்டியா இது பஜனை அடி மாதிரி இல்லையடா பாதிலேயே அடி மாதிரி இருக்கடா நான் அன்பு கொண்டு என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து எங்கு சென்றாலும் தமிழகத்தில் எத்தனை கலைகள் இருந்தாலும் அத்தனை கலையும் வாழ வைத்து நாடக கலையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிரில் மேலான அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். திருச்சியை பத்தியும் பண்ணேன், ஜவராஜனை பத்தியும் பண்ணேன். உன்னை யாரு தூக்கத்துல வர சொன்னா? ஏப்பா நீ போட்டு சித்திர வர தெரிய இந்தா இங்க வாரு வாங்க. விழா கம்பெனி நம்ம சொல்ல வந்தாரு பங்காளி ஒண்ணும் இல்ல. எங்க எங்க காசு கொடுக்கிற மகான்கள் அவர்கள் இந்த மாதிரி தடவை ஆரம்பிச்சா என்ன பண்ண காத்திருக்காங்க. இந்த முள்ள வச்சுக்கிட்டு அரைக்கலாமா சுத்தி? ஆண்டவா உன்னை போட்டு நோண்டவாங்களோ. திருச்சுழி சேதுராம பாண்டியன் பயல்கள் நினைவு பாச பயல்கள் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. அம்பளிப்பு வழங்கப்படுது துண்டு தானே? நினைவு பாசறைக்கு டம்மு டம்முன்னு அடிச்சு விறகு உடைக்கிற மாதிரி MKR அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நினைவு பரிசு வழங்கி பெருமைப்படுத்திய என் அத்தனை ரத்த உறவுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம். நீ எதுக்கு முன்னாடி டாஸ்மார்க் இல்லடா கடையை நினைச்சு பார்த்து வந்துட்டாங்களா? அப்போனாக நடிக்கும் ராதா அவர்களுக்கு விளையாட்டு மன்றத்தின் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. இங்கே அரவணைத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார் விழா கமிட்டி சார்பாக. இங்கே மிடந்திருக்கும் லாடு மண்டை. ஏன்னா இந்த ஆள்கிட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா வெத்தலை மட்டும் 3 கிலோ திம்பார். அங்கிட்டு யாரும் போய் அதையே துப்புவார். மிருதங்கம் அன்பு அண்ணன் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பு மாப்பிள்ளை சரு வலையப்பட்டி சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாள வயசு கொண்டிருக்கும் பார்த்திபன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். முருகப்பகுதி ஜவுளிக்கடை உரிமையாளர்கள் பப்புன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை தூத்துக்குடி சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தினார்கள். மற்றும் முருகப்பகுதி ஜவுளி ஸ்டோர் உரிமையாளர் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்த ஐயா இந்த நீங்களே இழுத்து விட்டி எல்லாத்தையும். பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய வீடு தானே
குடிக்காத எண்ணெயும் மறுபடியும் எழுத்து விட்டுறாங்க. அண்ணே நானும் ஒருக்கு வந்து கட்டி பிடிக்கிறேன்னு. என் அன்பு தம்பி மயிலி அன்பு இளைஞர் சார்பாகவும் என் அன்பு தம்பி முருகன் சார்பாகவும் எனக்கு முன்னாடியே ஒருத்தர் கௌரவப்படுத்துறாரு. நான் நாளை பண்ணா பார்த்தேன் டீ அதிகமாக தருவேன். மறக்க முடியாத கிராமம் மயிலி. 10 ஆண்டுக்கு முன்பதாக எனக்கு இங்கே அழைத்து சென்று நிறைய உதவிகள் செய்த மயிலி கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தம்பி முருகன் அவர்களுக்கும் நன்றி. உடையனம்பட்டி கிராம இளைஞர் சார்பாகவும் கபடி குழு சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போச்சு கௌரவப்படுத்துகிறார்கள். நோ போதும் போதும் போப்பு 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 நல்லா இருக்கும். போதும் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். எனக்கு பிள்ளை வந்தா உன்னையத்தையும் சேன வைக்க சொல்லுவேன். எனி டைம் ஏய் இது என்ன ஒரு மாதிரி எதுக்குள்ள வச்சு எடுத்த ரைட் ரைட் பொடுகு வராம இருக்கிறதுக்காக கிருமி தடவை இருக்கேன். எல்லாம் நகைச்சுவை தான். சரி சரி கம்பு கூட்ட துடைக்கிறதுக்கு போதும். அது என்ன பாதி கட்டிங்க ஆச்சு ஐயா. சின்ன கேஸா போட்டு உள்ள ஏத்துங்க. கத்தால வாட வருதுடா. இவன் எதுக்குள்ள வச்சு கொண்டுங்க. எங்க அண்ணன் கருப்பையா சார்பாக அவர் குடும்பத்தார் சார்பாக எப்போ வந்தாலும் எங்க அண்ணன் இந்த மேடையில பொன்னாட ஓத்துவார். அந்த கருப்பையான கூடான அத்தனை அன்பு உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து கமிட்டியார் பார்த்துக்கங்கய்யா. திருச்சுழி கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வம் ஐயா பொல்லாத முத்துமாரியா. முத்துமாரி கேட்ட வரம் தாராளையா. அல்லோ அல்லோ வடக்கே வளநாடு வாழி கொண்ட நன்னாடு தெற்கையான் திருநெல்வேலி ஜில்லாவான் தட்சிணா பூமி
ஆலாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாட்டில உன்னை வச்சு வளர்க்க முடியாமடா ஓட்டி விட்டான் தண்ணியில மலட்டான் தண்ணியில நீ மேநாட விட்டு கீநாடு அலறு ஓயில் இறங்கையிலே உனக்கு உடம்பெல்லாம் சந்தனா இன்னைக்கு ஊதுவத்தி வாட அடிக்கிறப்போ உன்னை வணங்கி ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட என் சாமி என் திருச்சுழி நல்ல கிராமமா திருச்சுழி நல்ல கிராமமா கிழக்க வார்த்த பார்வையா ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மாசி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு என் சாமி ஏ சாமி 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 இன்றைய தினம் குளிச்ச சோப்பக்கானா என்னது சோப்பக்காலமா ஏ முட்டு முட்டை நல்லா பாரு சோபக்கிருதம் இருக்கா சோபக்கிருது வருடம் அதுக்கு என்னடா முட்டு முட்டை சரி சொல்லிக்க காமெடி பண்ணா சரி காமெடியை கொண்டுறதடா மாசி மாதம் 12ஆம் தேதி 12ஆம் தேதி நீ மாசி நான் 12 சரியா போச்சுல்ல 24 டு 2024 சனிக்கிழமை சரியாக 10 மணி அளவு கோவிந்தமண்டல சிங்கார கலையரங்கில் திருச்சுழி காவல்துறை சார்பாளர் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த திருச்சுழி கடைசி நிகழ்ச்சிக்கு இந்த சனிக்கிழமை நாடகத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று என்னை திருச்சுழி மாரியம்மன் விளையாட்டு மன்றம் அழைத்தாலும் எனது அன்பு சித்தப்பு டெய்லராக இருக்கக்கூடிய ஜெயராம் அவர்கள் என்னை தூங்க விடாமல் போன் செய்து பிறகு புதுக்கோட்டை சுப்பிரமணிக்கு நான் போன் செய்யும் போது சுப்பிரமணி வாக்கிங் போயிட்டு சீமக்கரில் உட்கார்ந்து 10 மணி சங்கம் திறந்த உடனே ரசீது போடலாம் என்று போய் கணக்கு பிள்ளை அன்றைய தினம் பிள்ளையை ஸ்கூல் விட்டு வரவில்லை என்று தெரிவித்து திருப்பி ஒரு வண்டியை பிடிக்க வேண்டும் என்றால் மகேந்திரா வேன் எஃப்சிக்கு போலே என்று சொன்னார் டிரைவர். பரவாயில்ல நாடக நடிகர் என்று சொன்னால் காவல்துறை கண்டுக்கிற மாட்டாங்க என்று விங்கு விங்குன்னு வந்து மதகுபட்டிக்கு அங்கிட்டே 6 மணிலிருந்து காச்சப்பாட்டில் நின்று கூட்டம் தாங்காமல் டிராபிக் ஆகி அதுக்கப்புறம் வெங்கு வெங்குன்னு வந்து இன்னும் சாப்பிடாம கொள்ளாமல் உங்களிடம் கெட்ட வார்த்தை கேட்காத அளவுக்கு பேசி நடிக்கக்கூடிய நாடகம் அம்புட்டு போட்டிருக்கா பரதேசி பேரை. அப்படியா? சரி, வள்ளிதம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சனம் நடைபெறும். நடிவச வேந்தன் நடிவச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் நாடகத்தில் இருந்து பெரிய பெரிய வள்ளிகள்லாம் இந்த நாடக உலகத்தில் இருந்தாங்க. அத்தனை பேத்துக்கு ஒரு பேரும் புகழும் இன்ன வரைக்கும் மங்காது, உலக அழிகிற வரைக்கும் மங்காது. ஆனால் இந்த மண்ணுக்கு நான் பேர் வாங்கி தீர்வு என்று வந்து கொண்டிருக்கின்ற துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏயா அப்படித்தான் ஒருத்தர் கூட்டத்தில் இருந்து சொன்னார். எம்ஏ படிச்ச உள்ள எதுக்குப்பா ஆடத்துக்கு வருது? நோ, அவன் ஆத்தாப்ப இன்சில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில நாடகத்துல என்ன அஞ்சரை கட்ட ஆறுமுகம் சித்தப்பேன் ராசாக்கூர் ஆறுமுகம் அவர் கைதட்டாரு மாமா. அவர் இந்த பகுதிக்கு வரும்போது இப்படி கூட்டம்லாம் பார்த்தோம். இப்ப இந்த கூட்டம் வெடிய இருக்குமே சொல்றாள் கைதுக்குங்க. அதெல்லாம் தேவையில்லாது வேணும். டான்ஸ கையை பிடிச்சவனே நீ வண்டியை போய் பிடிச்சிருய ஆக்சிலேட்டரை. அதுலயும் சில பேர் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளு 1 மணி நேரமா ஷார்ட் பண்ணேன். வண்டி ஷார்ட் ஆகல. தூக்கத்துல முண்டை அடுத்த வண்டியை போட்டு மிச்சுக்கிட்டு இருக்கேன். அது வண்டி 8வது நம்பர் இடத்துல இருக்கு. வண்டியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே திமிங்கல மாதிரியே எதுல விட்டேன்? வாயில தான். என்ன வெள்ளப்பொடி ஆவார மாதிரி வாய்ஸ் வருது வாயில. நன்றி ப்ரோ. நாடகான பேரரசு பாட்டுக்கண்டு பிறந்த ஒரு சின்ன சிறுவன் இந்த மண்ணிலேயே நான் பேர் வாங்குவேன் என்று காத்துக் கொண்டிருக்கின்றேன். மாரியம்மனோட ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பா நீ பேர் வாங்குவேன். அன்பு தம்பி புதுக்கோட்டையை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கார். ஆறுமுனிய கலையரசு, பெண்பாட்டு இசை முரசு. தம்பி, இந்த மேடைக்கு நீ வந்திருக்கியா? பகல்ல வந்தா கூட உன்னை கொட்டாவோட கூட யாரும் விட்டுருக்க மாட்டாங்க. நம்ம உருவம் அப்படி. ஆனா இந்த பகுதியில கிட்டத்தட்ட 100 கிராமத்துக்கு மேல என் அன்பு உறவுகள்லாம் வந்திருக்காங்க. இந்த பகுதியில தொடர்ந்து நீ பெட்டிக்கு வரணும்னா பாடி கைதட்டுவாங்க.
சும்மா பேசுறோம்னு பேசாத. என்கிட்ட பேசுறோம்னா என்ன பெரும்பாலும் பயப்படுவாங்க. ஏன்னா நான் வந்து கிரிசு கட்டவேன். நீ அப்படியே பேசிட்டு கோதுமை தவிர திண்டைய மாதிரி அப்படியே உட்காந்துருக்கா. அதெல்லாம் வந்து உங்க ஆத்தா பாட்டை வச்சுட்டு அரைஞ்சு விடுவேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ரோ. நீ கைதட்டு வாங்குறியா? வாங்கினா திருச்சுழி இந்த மாரியம்மன் வாசல்ல குறை நேரத்துக்கு வாச்சிட்டு ஏதோ பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தி நல்லா இது. அப்படி நீ பாடி கைதட்டலைன்னா சிம்படுங்காம அந்த மிஷினை நகர்த்தி தூக்கிட்டு அங்கிட்டு போய் பாலத்துக்கிட்ட இறக்கி வச்சு பேண்ட் குண்டியை கழுவிட்டு அப்படியே போனீங்கன்னா காரியா வீட்டுல 24 hours பேக்கரி இருக்கு. உளுந்த வர போறேன் கம்பு கூட்டில் வச்சு அவனோட சேர்ந்து மாவு வடைஞ்சு என்கிட்ட பொழைச்சிக்க எல்லாம் போயிரு. அன்பு தம்பி, உன் பேர் என்னடா? மொத்தவா என்னடா பாரு அப்படியே வச்சிருக்கேன். பார்த்தேன் ஏனே குடி கட்டாருன உனக்கு சம்பளம் வந்துருங்க. கைதட்டு வாங்கிடுவீங்கல்ல. இன்னும் 10 ஊர் நாடகம் பேசுற அளவுக்கு வாங்கிடுங்க. அப்புறம் எதுவுமே பேச மாட்டேன். என்னன்னா உள்ள மந்திரிக்கிறேன். அதான் அப்படியே வந்திருக்கேன். என் காலையை வழங்காம செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு சேரு முருகா நல்லா போட்டாங்க. என் பாட்டுக்கு இப்படி இப்படி அசைக்கிறேன். அன்னைக்கு சின்ன சேரு சின்ன பிள்ளை உட்கார சேரை போட்டு விட்டாங்க. இதுவும் சின்னமா தான்டா இருக்கு. சின்னம்மாடா பெரியம்மா. இவன் என்ன பண்ணிவிட்டேன், சிமெண்ட் முடிய அங்கிட்ட அங்கிட்டு கொக்கிய போட்டு உள்ள திணிச்சுட்டேன். ஒண்ணுக்கு இருக்க போறோம்னு இந்த சேரை கவனிக்கல. சேரு பின்னாடியே போகுது. 2 ஒம்பளைய பின்னாடியே போச்சு. நான் சொன்னேன், ஏத்தா அவன் ஆம்பளை ஒண்ணுக்கு இருக்க போறேன், நீ எதுக்கு போற? சேரு எங்கதுப்பா, சேரா புடிங்கி கொடுங்க, நாங்க வீட்டுக்கு போறோம். புடுங்குறேன் வரல. ஒத்த சிமெண்ட் முடியல மாட்டிக்கிறேன். கரைக்கு திணிப்பேன் என்ன என்னத்தா பிள்ளைய காணாம என்னடா அது? உட்காருங்க, உள்ள போங்க. நரசு இருக்காங்க, சொட்டு மருந்து ஊத்தணும்னா உள்ள போங்கம்மா. 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு என் அன்பு உறவு கட்டெல்லாம் கைதட்டு வாங்குறானா பார்க்கலாம். புதுக்கோட்டை மணிகண்டன் அவர்கள் 6 மணிய பின்பாடல். ஒரு கூட்டு கிளியாக ஒரு வேப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு வேப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை தேடுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு வேப்பு குயிலாக பாடு பண்பாடு இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழியெங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். ஊர்மை அது மாறாமல் கர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழியெங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். ஊர்மை அது மாறாமல் கர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். கைத்தட்டே அன்புக்கும் நான் கட்ட பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு வெப்பு குயிலாக பாடு பண்பாடு இதை ஏற பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. வெள்ளின் விலை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. நெல்லை இளஞ்சிட்டுக்கள் வெட்டி கொடிதா
பெண்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் திண்ணை தொடுங்கள் நெல்லின் வினை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா நெல்லை இழந்து கொடிய பெண்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் திண்ணை தொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் கண்ணீரில் ஒரு கூட்டு கிளியாக ஒரு ஒப்பு கோயிலாக பாடு கண் பாடு தேட பறந்தாலும் இசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் ராதாவை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு ஒப்பு கோயிலாக பாடு கண் பாடு தேட பறந்தாலும் இசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு நன்றிதான். அங்க தட்டவே இல்லையாடா? நன்றிதான். சரி குளத்துக்கடா மாரியாத்த புண்ணியத்துல. எனக்கு நினைவு பரிசு வழங்கிய என் பாச தம்பிகள் திருச்சுழி வைரமுத்து அவர்களும் மயிலி வழக்கறிஞர் என அன்பு தம்பி கார்த்தி அவர்களுக்கும் கோடாரம் கொடி சண்முகம் கொடாங்கி அவர்கள் 6 பேருக்கு அர்ச்சனை பண்ணாங்க. அந்த யாருன்னு தெரியலடா. சண்முகம் கோடாங்கி அப்போ அவர் எந்த ஊரு? சவுதி அரேபியா. திருச்சுழி சண்முகம் கோடாங்கி அவர் சார்பாக அவருக்கு நீ என்னன்னா அருமைனா? சரி சரி நல்லா வருவேன். அதுக்கடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதத்தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும். என்ன முண்டை ஜாங்கிரதா எச்சி தொட்டு தொழில் வேணும் முண்டுக்கிறா என்ன மணி அனே நம்ம படுற சித்திரவதையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா என்னைய மாதிரி யாருக்குமே போன் வராது. நைட்டு 2 மணிக்கு போன் அடிச்சு சுமிதா இருக்காளான்னு கேட்கிறேன். நான் சொல்லிட்டேன் செத்து போச்சு அப்படின்னு. அது என்னடா இந்த ரஜினி முருகல்ல அந்த மீச கலைமணி என்ன தெரிவாங்க. ஏன்னா போன் வர்றதுல அதே மாதிரி நாடகத்துக்கு போன் வரும். இப்ப நம்ம நேரடியா தான் வாங்குறோம். அதனால போன் வந்தோடனே அண்ணே நீங்க தானே எம்கேஆர்? ஆமா. நம்ம ஊருக்கு நாடகம் போடணும்னே போட்டுருவோம். தேதியை சொல்லுங்க. தேதி இருக்கட்டும் நீங்க வந்துடணும். டான்ஸ் அந்த பிள்ளை வந்துடணும். நாரதர் இது வந்துடணும். பெட்டி அது வந்துடணும். வந்துருப்பா தேதியை சொல்லு. இருங்கண்ணே நம்ம ஊர்ல ஆம்பளை பொம்பளை எல்லாமே 100 நாள் வேலையில யூடியூப் தான் பார்ப்போம். நீ வந்துடணும். ஆனா சரி வந்துடுறேன். தேதி இல்லையா? தேதி சொல்லுவோம்ல. நம்ம ஊர் நீ இல்லாட்டும் நாடகமே இல்லை. அப்புறம் தேதியா இப்பதான் பங்காளிகளுக்கு கூட ஜாமி இறக்கா கோடாங்க கூப்பிட்டு சாமி இறக்கி எவனுக்கு சாமி இறங்குதோ அவன் திசையை நோக்கி எங்க போய் நின்று கோயிலை கட்ட சொல்றாங்களோ புடிமண் எடுத்து கட்டிக்கிட்டு அப்புறமேல தானே நாடகம். ஏன்னா அந்த அளவுக்கு சித்திரவதையில நம்ம பட்டுக்கிட்டு இருப்போம். அன்பு உறவுகளே, அதுக்கப்புறம் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்குதுவா கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் எங்களது புதுக்கோட்டை கே.ஏ. செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தேப்பிள் இல்லையா மாப்பிள்ள? எனக்கு என்ன தேங்காய் சில திருகிற மாதிரியே உட்காந்து. சரி விடு விடு, அதெல்லாம் அவதே சரியா வர புண்ணுங்கலாம் ஆறும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் ஒரு திறமையான ஒரு ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி எனது அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகாமுள்ள சருவட்டி மண்ணின் மைந்தன் ஏ.எஸ். சூர்யா அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். என்ன மாப்பிள்ள உட்குறியா?
வார்த்தையை அடைக்கிறேன். ஆமோய் போதும் போதும். முக்கு ரோட்ல வாச்சிட்டு அப்படியே போயிரு. அற்புதமான ஒரு வாசிப்பு. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து சிறந்த முறையிலே சீன் தாளம் வந்து கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் பார்த்தினூர் அவர்கள் சயன் தாளம். பார்த்தினூர் சொல்றேன், அதுக்கு தாளம் போறவர். அப்ப என்ன கவனமா இருக்கவர் நாடகத்துல. எதா அடிக்கிறாங்க பாடுறாங்க, நம்ம போடுவோம் ஜெய் ஜெய். இங்க கவனிக்கணும் ப்ரோ. ஜில் ஜங் சக். நன்றி, படம் விட்டாங்க. கே பார்த்திபன் அவர்கள் சீன் தாளம். போனே சாமி சாமி அழைக்கக்கூடிய எங்களது புதுக்கோட்டை கே ஏ செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை. டேபிள் இல்லையா மாப்பிள்ள? எனக்கு என்ன தேங்காய் சில திருவரி மாதிரியே உட்காந்து. சரி விடு விடு, அதெல்லாம் அவரே சரியா வர புண்ணுலாம் ஆறும். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், ஒரு திறமையான ஒரு ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி, எனது அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகாமுள்ள சருவட்டி மண்ணின் மைந்தன் ஏஎஸ் சூர்யா அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். என்ன மாப்பிள்ள உட்குறியா?
ஆமோய் போதும் போதும். என்னாச்சு பஸ் வந்துருச்சா? என்ன எதிர்பார்க்கிறேன் ப்ரோ. நிக்க மாட்டேங்குது. நான் முக்கு ரோட்ல வாச்சிட்டு அப்படியே போயிரு. அற்புதமான ஒரு வாசிப்பு. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அதற்கு சிறந்த முறையிலே சீன் தாளம் வந்து கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் பார்த்தினூர் அவர்கள் சயன் தாளம். பார்த்தினூர் சொல்றேன், அதுக்கு தாளம் போறவர். அப்ப என்ன கவனமா இருக்கவர் நாடகத்துல. எதா அடிக்கிறாங்க பாடுறாங்க, நம்ம போடுவோம் ஜெய் ஜெய். இங்க கவனிக்கணும் ப்ரோ. ஜில் ஜங் சக். நன்றி, படம் விட்டாங்க. கே பார்த்திபன் அவர்கள் சீன் தாளம். போனே சாமி அழைக்கக்கூடிய